जय वासवी, जय श्री राम। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जय वासवी। இந்த ஸ்ரீராமநவமி வைபவத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நாம சீதா தேவிய பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ராமாயணத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஸ்பீச் முடிவுல சில கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்பவர்களுக்கு பரிசு உண்டு. ராமாயணம் நமக்கு தெரிஞ்ச 4 பதிப்புகள் இருக்கு. ஒண்ணு ஆதிக் ராமாயணம், அடுத்து ஆத்தியாத்ம ராமாயணம், யோக ராமாயணம், அத்புத ராமாயணம். நமக்கு தெரிஞ்சு இந்த 4 பதிப்புகள் இருக்கு. ஆதிக் ராமாயணம் அப்படிங்கிறது ஆதி ராமாயணம், அதாவது பழமையான ராமாயணம். இதுதான் வால்மீகி எழுதின ராமாயணம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வால்மீகி ராமாயணத்துல ராமருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்றப்பட்டிருக்கு. அடுத்து ஆத்தியாத்ம ராமாயணம். இது வேதவியாசர் எழுதினது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் இல்லை. இந்த ராமாயணத்துல, அதாவது ஆத்தியாத்ம ராமாயணத்துல அத்வைத தத்துவம் அண்ட் பக்தியை பத்தி சொல்லியிருக்காங்க. பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்றியிருக்காங்க. இதுல ராமர் பரமாத்மா, சீதை மாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யோகா ராமாயணம். இதுல யோகா பற்றிய குறியீடுகள் இருக்கு. இதுல ராமன் யோகி, ராவணன் அகங்காரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ராவணனின் 10 தலைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. ராவணனோட 10 தலைகள் நம்ம விஷுவலா பாக்குறோம், 10 தலைகள் இருக்கு அப்படின்னு. ஆனா அது விஷுவல் தலைகள் இல்ல. அந்த 10 தலைகள் காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மட்சரம். மட்சரம் அப்படின்னாக்க பொறாமை, துவேஷம், அகங்காரம். அகங்காரம்னா ஈகோ, அவித்யை, இக்னோரன்ஸ், அசம்பாவிதம். இந்த 10 தான் ராவணனோட 10 தலைகளா குறிப்பிடுறாங்க. அடுத்து அத்புத ராமாயணம். இந்த அத்புத ராமாயணத்துல சக்தி வழிபாட முக்கியமா சொல்லியிருக்காங்க. சீதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அத்புத ராமாயணம் இயற்றப்பட்டிருக்கு. சீதா தேவிய ஆதிசக்தியாவும் மகா காளியாவும் உருவகப்படுத்தியிருக்காங்க இந்த அத்புத ராமாயணத்துல. இந்த 3 ராமாயணம், அதாவது ஆத்தியாத்ம ராமாயணம், யோக ராமாயணம், அத்புத ராமாயணம், இது எல்லாமே வால்மீகி ராமாயணத்துக்கு அப்புறம் பிற்காலத்துல எழுதப்பட்டது. இந்த 4 ராமாயணம் போக நாட்டுப்புற கதைகள் வர ராமாயணங்களும் உண்டு. செவி வழி செய்தியா கேட்போம் இல்லையா, அந்த கதைகளும் இருக்கு. இது எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீதா தேவியோட பிறப்பை பத்தி பார்க்கலாம். சீதா தேவியோட பிறப்பை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு யாகம் செய்யறதுக்காக ஜனக மகாராஜா தன்னுடைய நிலத்தை தானே உணராரு, தங்க ஏர் வச்சு தானே உணராரு. ஏன்னாக்க அந்த யாகத்துக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே ஏர் வச்சு உணராரு. அந்த தங்க ஏற்பட்டு பூமிக்கடியில ஒரு தங்க பேழை இருந்தது தெரிஞ்சது. அது வெளியில எடுக்கிறாங்க. அந்த பேழைக்குள்ள ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. அததான் ஜனக மகாராஜா தன்னுடைய சொந்த குழந்தையா வளர்க்கிறாரு, சீதைன்னு பேர் வச்சு. இந்த சீதைன்னு எதனால பேர் வச்சாங்க, இதை 2 days பிஃபோர் நாராயணன் அண்ணா நல்ல விளக்கமா அழகா சொன்னாரு. அந்த மாதிரி சீதைன்னு பேர் வச்சு வளர்த்து வராங்க.
இந்த சீதையை தான் பிற்காலத்துல ராவணன் இலங்கைக்கு கடத்திக்கிட்டு போறாரு. இதெல்லாம் நம்ம வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறதுதான். ஆனா ஆத்தியாத்ம ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ராவணன் கடத்திக்கிட்டு போனது உண்மையான சீதை இல்லை, அது மாய சக்தி. அக்னி தேவனோட மாய சக்தி தான் சீதையா உருவெடுத்து ராவணனோட இலங்கைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாய சக்திக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு காலத்துல வேதவதி அப்படின்னு ஒரு பெண். அந்த வேதவதி, அவங்க பேரண்ட்ஸ் நேம் வந்து அப்பா குஷத்வஜன், அம்மா மலையவதி. அவங்க அம்மா மலையவதி சிறந்த விஷ்ணு பக்தி. வேதவதி பிறந்தோன நாராயணன் தான் தன் மகளுக்கு கணவராக வர வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்தாங்க. அதுக்கு தகுந்தாற் போல வேதவதியும் நல்ல விஷ்ணு பக்தியா இருக்காங்க. நல்ல தபஸ்வினி, ரொம்ப தவம்லாம் செய்யறாங்க. தனக்கு நாராயணன் தான் கணவரா வரணும் அப்படின்னு தவம் செய்யறாங்க. ஒரு சமயம் அந்த மாதிரி காட்டுல தவம் செஞ்சுட்டு இருந்தப்ப ராவணன் அந்த பக்கமா வர்றாரு. வேதவதியை பாக்குறாரு. வேதவதியின் அழகுல மயங்குறாரு. வேதவதியின் அழகுல மயங்கி வேதவதிய தவறான எண்ணத்துல நெருங்குறாரு. இதனால கோபம் அடைஞ்ச வேதவதி ஒரு பிறவியில் சீதையாக பிறப்பெடுத்து உன்னை அழிப்பேன் அப்படின்னு சபதம் செஞ்சுட்டு, இனி இந்த உடல் நாராயணனுக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீக்குண்டத்துல இறங்கிடுறாங்க. அந்த அக்னி தேவன் அந்த வேதவதிக்கு காப்பாத்துறாரு. அந்த மாய சக்தி தான் சீதா தேவியா ராவணனோட போறாங்க அப்படின்னு ஆத்தியாத்ம ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம புராணங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ் வரும், நிறைய கருத்து மாறுபாடுகளும் வரும். ஆனா நம்ம அதையெல்லாம் பெருசா ஆர்கியூமெண்ட் பண்றது இல்லை. எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது நம்ம இந்து தர்மத்திற்கே உரிய ஒரு சாத்வீக குணம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கிறோம். ஆர்கியூமெண்ட் வைஸ் நம்ம போடுறதில்லை. ஓகே, இப்ப சீதா தேவியை பத்தி சில நிகழ்வுகளை பார்க்கலாம். ராமர் சீதை மிதிலையில திருமணம் முடிந்து அயோத்திக்கு வராங்க. அயோத்திக்கு வராங்க. அங்க சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப கைகேயி தன்னுடைய பேராசையால தன்னுடைய கணவர் தசரத மகாராஜா கொடுத்த வரங்களை யூஸ் பண்ணி ராமனை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்புறாங்க. அவர் கூட சீதை லக்ஷ்மணன் இருவரும் போறாங்க வனவாசத்துக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். அங்க வனவாசத்துல எப்படி இருந்தாங்க? ராமரும் சீதையும் வனவாசத்துல எப்படி இருந்தாங்க? அது ஒரு பாட்டு மூலமா பார்க்கலாமா? சித்திரகூடம் சிரிக்கும் நேரமே மந்தாகினி நீராடும் மெல்லிய பேரின்பமே, ராமன் பணியில் தேன் முருகும் நாளே சீதையின் சிரிப்பில் சொர்க்கம் தோன்றுமே. நடைபயிலும் பாதையில் நாணம் கலந்து நதியினில் விளையாடும் நிமிஷம் நின்றது, தாமரை இதழால் தண்ணீர் ஊற்றி தாளமாய் குளிப்பிக்கும் காதல் பெருகும். மெல்லிய கூந்தல் நீர் துளி தாங்க மெதுவென துவட்டி சிகை அலங்காரம் செய்து கண்மொழி பேசும் கணங்கள் தோறும் கண்ணுக்கு மையிட்டு கனிவுடன் பார்க்க, பொட்டொன்று வைத்து புன்னகை காண பொற்கதிர் போலே பாவையும் ஜொலித்தாள், பணிவுடன் நின்று பரிவினை செய்யும் பரமன் காதலில் பாவை மலர்ந்தாள். ராமன் அருளில் சீதையின் உள்ளம்
நாளும் நிலையான நிம்மதி கண்டது. ராமன் அருளில் சீதையின் உள்ளம் நாளும் நிலையான நிம்மதி கண்டது. இந்த பாட்டுல இருக்கிற மாதிரிதான் வனவாசத்துல ராமரும் சீதையும் இருந்தாங்க. ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் வனவாசத்துக்கு வந்தோட பரத்வாஜ முனிவரின் ஆலோசனைப்படி ஃபர்ஸ்ட் சித்திரக்கூடத்துல தங்குறாங்க. வர வழியில எல்லாம் தங்கிக்கிட்டே தான் வந்தாங்க நைட்டெல்லாம். பட் சித்திரக்கூடத்துல குடில் போட்டு ஃபர்ஸ்ட் அங்கதான் தங்குறாங்க. அந்த சித்திரக்கூடம் எப்படி இருக்கும்? அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே அவ்வளவு அழகா இருக்குமா. செடி கொடிகள் எல்லாம் நிறைஞ்சு பூக்கள்லாம் நிறைய பூத்து ஒரு பூஞ்சோலை பூங்காவனம் மட்டுமே அவ்வளவு அழகா இருக்குமா. ரொம்ப ரம்மியமா இருக்குமா. அங்க மயில், மான், முயல் போன்ற சாது மிருகங்களும் நிறைய இருக்கும். பறவைகள் நிறைய இருக்கும். பறவைகளின் மொழி எப்பயும் சங்கீதமா கேட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு ரம்மியமா இருக்குமா. அந்த சித்திரக்கூடம் மட்டும் இல்ல, சித்திரக்கூடத்துக்கு வர வழி எல்லாமே அவ்வளவு ரம்மியமா இருக்குமா. அப்ப ராமன் நினைக்கிறாரு, சீதா தேவி அரண்மனையில ரொம்ப சுகபோகத்தோட ரொம்ப சௌக்கியமா வாழ்ந்தவங்க. அவங்க எப்பயுமே தனியாவே இருந்ததில்லை. தோழிகள் புடைசூழ சகோதரிகளோட உறவினர்களோட எப்பயும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தவங்க தன்னை நம்பி தன்னோட காட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம சந்தோஷமா பார்த்துக்கணும். அவங்க அந்த தனிமையை உணரவே கூடாது. அவ்வளவு நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால எப்பயுமே சீதா கூட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த குடிலுக்கு வெளியவும் விளையாடிட்டு பேசிட்டு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க போற இடத்துக்கெல்லாம், சீதையும் ராமரும் போற இடத்துக்கெல்லாம் மந்தாகினி நதி கூடவே வருமா. மந்தாகினி பேரு எவ்வளவு அழகா இருக்குல்ல. அந்த நதி சீதையும் ராமரும் போற இடத்துக்கெல்லாம் கூடவே வருமா. அதை பார்த்துட்டு ராமர் சொல்றாரு சீதா கிட்ட, சீதே, இந்த மந்தாகினியை பார்த்தாயா? உன்னுடனேயே வருகிறது உன் தோழி போல. இது உன் சகியை போலவே பின்தொடர்ந்து வருகிறது. நீ ஏன் அதில் இறங்கி நீராடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சீதாதேவியும் ராமர் சொன்ன மந்தாகினி நதியில இறங்கி நீராடுறாங்க. கூடவே ராமரும் இறங்கி நீராடுறாங்க. அங்கேயே விளையாடுறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி ஊத்திட்டு விளையாடுறாங்க. அங்க நிறைய தாமரை பூக்கள் பூத்திருக்கு. நிறைய பூத்திருக்கு. நல்ல பெருசு பெருசா பூத்திருக்கு. அது பார்க்கறதுக்கு குவளையை போலவே இருக்கான். அதனால ராமர் என்ன செய்யறாரு, அந்த தாமரை பூவை எடுத்து அதுல தண்ணி மோந்து மோந்து சீதா மேல ஊத்துறாரு. சீதையும் அதே மாதிரியே செய்யறாங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி தண்ணி ஊத்திட்டு விளையாடவும் சீதையோட கூந்தல் எல்லாம் நனைஞ்சிடுது, ஈரமாயிடுது. அப்புறம் ராமர் சீதா தேவிய கரைக்கு கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்தோடனே அவர் நினைக்கிறாரு, இந்த இடத்துல சீதை கூட ஒரு செடி பெண் இருந்தா எவ்வளவு உதவி செய்வாங்க சீதாவுக்கு. அதனால நாமும் சீதா தேவிக்கு ஒரு செடி பெண் போல, செடி பெண் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்வாங்களோ அதையெல்லாம் நாம் சீதா தேவிக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சீதா தேவி தலையை துவட்டி விடுறாரு. சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு காய வைக்கிறாரு. அங்கதான் நிறைய பூக்கள் பூத்திருக்கு இல்லையா, அதையெல்லாம் பறிச்சு மாலையா தொடுத்து அவங்க கூந்தல்ல சூடி விடுறாங்க. கழுத்துக்கு மாலையா போடுறாங்க. அது மட்டுமா செஞ்சாரு, கண்ணுக்கு மை வச்சு விட்டாரு, பொட்டு வச்சு விட்டாரு. இந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து சீதா தேவிக்கு ராமன் செஞ்சாரு. இப்படி வனவாசத்துல இருந்தா கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சித்திரக்கூடத்துல அவங்க நிறைய நாள் இல்லை. வனவாசங்கிறது 14 years. ஆனா அவங்க சித்திரக்கூடத்துல நியர்லி ஒரு 11 months தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க? முனிவர்கள் ராமர் கிட்ட, அரக்கர்கள் கிட்ட இருந்தும் ராட்சசர்கள் கிட்ட இருந்தும் தங்களை காக்கும்படி கேட்டதுனால
அவங்க கேட்டதுக்காக பஞ்சவடிக்கு வராரு. ராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் பஞ்சவடிக்கு வராங்க. அதுவும் ஒரு அழகான பகுதி தான். அங்க போய் குடில் போட்டு தங்கி இருக்காங்க. இந்த பஞ்சவடி இப்ப நாசிக் நகரத்துல ஒரு பகுதி தான் இப்ப பஞ்சவடி. சித்திரக்கூடம் சித்திரக்கூட் அப்படிங்கிற பேர்லயே தான் இப்பயும் இருக்கு. அது உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் 2 மாநிலத்துக்கும் நடுவுல ஒரு அந்த எல்லையில இருக்கு. பஞ்சவடி நாசிக் நகரத்தின் ஒரு பகுதி. அந்த பஞ்சவடியில தான் ஒரு குடில் போட்டு வசிக்கிறாங்க. ராமன் அங்க முனிவர்களுக்கு சேவை செய்ய போயிடுறாரு. சீதா தேவி குடியில இருந்து ராமனுக்கு சமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. அங்கேயும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ராவணன் சீதா தேவியை தன்னுடைய புஷ்பக விமானத்துல இலங்கைக்கு கடத்திட்டு போறாரு. அங்க அசோகவனத்துல மறைச்சு வைக்கிறாரு. தினம் தினம் ஆசை வார்த்தைகளை சொல்லி சீதா தேவிய மயக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சரி, இந்த இலங்கைக்கும் பஞ்சவடிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 1600 கிலோமீட்டர் தூரம் இருக்கு பஞ்சவடிக்கும் இலங்கைக்கும். அந்த தூரத்தை தான் ராவணன் வான வழியில புஷ்பக விமானத்துல கடத்திட்டு போறாரு. ஓகே, ராவணன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடி தெற்கு திசை நோக்கி போறாங்க. அங்க கிஷ்கிந்தைக்கு வராங்க. நடுவுல கிஷ்கிந்தைக்கு வராங்க. இந்த கிஷ்கிந்தை எங்க இருக்கு? பஞ்சவடிக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கு, சென்டர் பாயிண்ட். பஞ்சவடிக்கும் கிஷ்கிந்தைக்கும் நியர்லி 700 to 800 கிலோமீட்டர்ஸ். அது இப்ப கர்நாடக மாநிலத்துல ஹம்பி அங்கதான் கிஷ்கிந்தை இருந்தது. அதுதான் கிஷ்கிந்தை தான் இப்ப ஹம்பின்னு பேர் சொல்லி மாத்தி சொல்லியிருக்காங்க. அந்த பஞ்சவடியில தான் அனுமார ராமர் முதல்ல சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் சுக்ரீவனோட நட்பு, வாலியின் வதம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ராமர் அங்க அனுமார் கிட்ட சீதையோட கணையாளியை கொடுத்து சீதையை தேடி கண்டுபிடிக்குமாறு சொல்றாரு. அனுமாரும் தெற்கு திசை நோக்கி போறாரு. இலங்கை வந்துட்டாரு. இலங்கையில சீதா தேவியை தேடுறாரு. எப்படி தேடுறாரு? தன்னுடைய இனத்திற்கே உடைய குறும்பும் சேட்டையும் கலந்து தேடுறாரு. கடைசியா அசோகவனத்திற்கு வர்றாரு. அங்க சீதா தேவியை பார்க்கிறாரு. சீதா தேவியை பார்த்தோட அனுமாருக்கு அவ்வளோ சந்தோஷம். சீதா தேவியை கண்டுபிடிச்சிட்டோம், சீதா மாதாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலேயே சீதா தேவிக்கு முன்னாடி போய் தோமக்கடின்னு குதிச்சாரா? இல்ல, நாமளே இருந்தா அதான் செஞ்சிருப்போம். சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம அப்படிதான் சீதா தேவிக்கு முன்னாடி போய் நின்றுருப்போம். ஆனா அனுமர் ரொம்ப விவேகமானவர் தானே, அந்த மாதிரி எல்லாம் செய்யல. ஏன்? சீதா தேவியை சுத்தி அரக்கிகள் காவலுக்கு இருக்காங்க. அடுத்து சீதா தேவிக்கு முன்னாடி ஒரு பெண்ணிற்கு முன்னால் திடீர்னு ஒரு ஆடவன் பெண் நின்னாக்க அவங்க பயப்படுவாங்க, அதிர்ச்சி ஆவாங்க, சந்தேகப்படுவாங்க, யாரோ என்னமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஏன்னா அனுமார சீதா தேவி முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, யாருன்னு தெரியாது. அதனால அதிர்ச்சி ஆவாங்க. அப்புறம் ராவணனை கூட ஏன் மாறு வடிவத்துல வந்திருக்க கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க இல்லையா சீதா தேவி. அதனால அந்த பயத்தையும் அதிர்ச்சியையும் சீதா தேவிக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தகுந்த சமயம் வரட்டும் அப்படின்னு சீதா தேவி உட்கார்ந்துருந்த அதே மரத்துக்கு மேல பிரான்சஸ்க்கு நடுவில் மறைஞ்சு உட்கார்ந்துருந்தார். அப்பதான் ராவணன் அங்க வர்றாரு. சீதா தேவியை பார்த்து சொல்றாரு, ஏ பெண்ணே, ஓடிவிட்ட நதியின் பிரவாகம் எப்படி திரும்ப போவது இல்லையோ அதே போலத்தான் இளமையும் போய்விட்டால் திரும்பாது.
அதனால் உனது இளமை பருவத்தை வீணாக்காமல் என்னை மணந்து இலங்கையின் மகாராணி போல வாழலாமே அப்படின்னு அன்பொழுதும் கூப்பிடுறாரு, பேசுறாரு. பார்த்தமா குலைவா பேசுறாரு. இதை கேட்டோன்னே சீதா தேவிக்கு எப்படி இருக்கும்? யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும் தானா, ஆத்திரம் வரும், ஏன் அழுகை கூட வரும். ஆனா சீதா தேவி கோபப்படல, ஆத்திரப்படல, அழவும் இல்லை. அதுக்கு மாற என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு துரும்பை எடுத்து ராவணனுக்கு முன்னாடி போட்டு மென்மையா சிரிக்கிறாங்க, புன்னகை செய்யறாங்க. ஆஹா, இந்த தருணத்துக்குள்ள சீதா தேவியால எப்படி புன்னகை செய்ய முடியுது? அப்படி அவங்க புன்னகை செய்யறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் தானே. அது என்ன காரணம் பார்க்கலாமா? அதுக்கு நாம சீதா தேவியோட பிளாஷ்பேக்கு போலாமா? ராமன் சீதை திருமணம் மிதிலையில நிச்சயிக்கப்பட்டது. திருமண நாளும் குறிச்சிட்டாங்க. திருமண ஏற்பாடுகள் வெகு ஜோராக நடந்துட்டு இருக்கு. இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? பிரம்மா முதல் கொண்டு 30 முக்கோடி தேவர்களுக்கும் 14 லோகத்தில் உள்ள எல்லா பிரஜைகளுக்கும் கொடுக்குறாங்க. ராமனோட கல்யாணம் ஆச்சு சும்மாவா? எல்லாருக்கும் அழைப்பு விடுறாங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கல. யார் அவரு? அவருக்கு கொடுக்க மறந்துட்டாங்களா? இல்ல அவர் மேல ஏதாச்சும் கோபமா, வருத்தமா? ஏன் கொடுக்கல? அவர் மேல கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை, மறக்கவும் இல்லை. குழப்பம் தான் காரணம். என்ன குழப்பம்? இன்விடேஷன் கொடுக்கறதுல என்னங்க குழப்பம்? அப்படி யார் அவரு? அவர் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் பரமசிவன் தான். ஆஹா, பரமசிவனுக்கு கொடுக்கறதுல என்னங்க குழப்பம் இருக்க போகுது? அவர் எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரமம் ஆயிற்று, எங்களும் போய் இன்விடேஷன் தருது. இந்த குழப்பத்திலேயே அப்படியே நாட்கள் கடந்தது. எங்க திருமண நாளும் வந்தது. திருமணமும் முடிந்தது. ராமரும் சீதையும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தர் வராரு. யாரு? பரமசிவன் தான். இன்விடேஷன் தரலையே, கோபமா தானே வருவாரு? இல்ல, இன்விடேஷன் வரலைன்னாலும் நம்ம ராமர் சீதை கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. அவர் வரதை பார்த்தோட ராமனும் சீதையும் ஓடோடி வராங்க. அவர் வந்து வரவேற்கிறாங்க, உள்ள கூட்டி வந்து உட்கார வைக்கிறாங்க. ராமரும் சீதையும் சிவனோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப சீதா தேவி சொல்றாங்க, உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு போதும், வேறு எந்த பரிசும் வேண்டாம். உங்கள் ஆசீர்வாதத்தையே பரிசாக நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவன் சொல்றாரு, அப்படி சொல்லாதே சீதா, நான் உனக்கு ஒரு உயர்ந்த பரிசை தரப்போகிறேன். அது உனது வருங்காலத்தில் உபயோகப்படும் அப்படின்னு சொல்றாரு. சீதா தேவிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னதான் பரிசு வேண்டாம்னு சொன்னாலும் இறைவனே ஒரு பரிசு தரேன் அப்படி சொன்னாக்கா சந்தோஷமா தானே இருக்கும். பரிசு சின்னதோ பெருசோ, பரிசு சந்தோஷத்தை தானே தரும். ஒண்ணுமில்லை, நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், ஐயர் விபூதி குங்கும பிரசாதத்தோட ஒரு பூவும் கொடுக்குறாரு. அப்படின்னாக்கா அந்த பூவே, இறைவனோட பூவே நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தரும். அப்படி இருக்கிறப்ப இறைவனே ஒரு பரிசை அதுவும் தானாக முன்வந்து தருகிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். சீதாதேவிக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சிவனை பார்த்து கேட்கிறாங்க, என்ன பரிசு அப்படின்னு. அதுக்கு சிவன் சொல்றாரு, என்னுடைய சிரிப்பை தான் நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகா, என்ன ஒரு அற்புதமான பரிசு! யாருக்காவது கிடைக்குமா? ஒருத்தர் சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த சிரிப்பு அவருக்கு இறைவன் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட சிரிப்பே இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு நினைக்கிறப்ப
இறைவனே தன்னுடைய சிரிப்பையே பரிசாக தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க சீதா தேவிக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு அற்புதமான பரிசு இல்லையா? ரொம்ப சந்தோஷம் சீதா தேவிக்கு. ஆனாலும் மனசுல ஒரு கேள்வி. சீதா தேவி சிவனையே பாக்குறாங்க. சிவன் அதுக்கு சொல்றாரு, சீதா, உன்னுடைய பார்வையின் பொருள் எனக்கு புரிகிறது. என்னுடைய சிரிப்பு தான் திரிபுரத்தையே எரித்தது. அப்பேற்பட்ட சிரிப்பை தான் நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்ப நமக்கு புரிஞ்சிருக்குமே சீதா தேவி எதுக்காக ராவணனை பார்த்து புன்னகை செஞ்சாங்கன்னு. எஸ், கரெக்ட். அந்த புன்னகை தான் இலங்கை அழியறதுக்கு காரணமாக இருக்க போகிறது அப்படின்னு நாசுக்காக சொல்றாங்க. ஓகே, நம்ம பிளாஷ்பேக்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் ராவணன் பேசிட்டு போனதுக்கு அப்புறம், அரக்கிகளும் உறங்கினதுக்கு அப்புறம் அனுமார் கீழே இறங்கி வர்றாரு. மரத்து மேல இருந்து கீழே இறங்கி வர்றாரு. சீதா தேவி கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு ராமர் கொடுத்த கணையாளிய காட்டுறாரு. அதை பார்த்த உடனே சீதா தேவிக்கு ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் ராமர் வந்து தன்னை அழைச்சிக்கிட்டு போவாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இந்த கதையெல்லாம் எதுல வருதுனாக்க, நாட்டுப்புற கதைகள், ராமாயண நாட்டுப்புற கதைகள் இருக்கு இல்லையா, அதுலதான் இந்த சிவனோட சிரிப்பை பத்தி வருது. சரி, இங்க சீதை பார்த்துட்டு அனுமர் கிளம்பி ராமன் கிட்ட போறாரு. போய் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அப்புறம் ராமன், வானர வீரர்கள், படைகள், அனுமார் எல்லாரும் கிளம்பி இலங்கைக்கு வராங்க. எங்க போர்க்களத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? ராமர், வானர படைகள் எல்லாம் வந்தோட ராமனுக்கும் பயங்கரமா போர் நடக்குது. நல்ல பெரிய போர் நடக்குது. கடைசியில ராமன் வெற்றி கொள்கிறார், ராவணனை வெற்றி கொள்கிறார். போர் முடிவடைந்தது. சரி, போர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த படைகள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன ட்விஸ்ட்? அந்த வெற்றியின் சந்தோஷ அலைகள் ஓய்றதுக்கு முன்னாடியே ராவணனை விட சக்தி வாய்ந்த இன்னொரு அசுரன் இருக்கிறான் அப்படிங்கிற ரகசியம் தெரிய வருது. அவன் யார்? அவனுக்கும் ராவணனுக்கும் என்ன உறவு? 1000 தலைகள் கொண்ட, ஆயிரக்கணக்கான கைகள் கொண்ட, தேவதைகளுக்கே பயம் தரும் சக்தி கொண்ட, உலகங்களை கைப்பற்றும் ஆற்றல் கொண்ட சகஸ்ர ராவணன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருக்கான். அவன் புஷ்கர தீவு அப்படிங்கிற இடத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ராவணனோட சகோதரன் அப்படின்னு தெரிய வருது. ராவணன் இறந்தோன அதனால கோபம் கொண்ட அந்த சகஸ்ர ராவணன் புஷ்கர தீவுல இருந்து வெளியே வர்றான். ராமரோட போர் செய்யறான். பயங்கரமான போர். ராமர், அனுமார், வானர படைகள், தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து போர் செய்தாங்க. அந்த அசுரன் ரொம்ப வலிமையானவனா இருந்ததுனால ராமரோட அம்புகள் கூட அவனுக்கு முன்னாடி பலன் அளிக்காம போயிடுச்சு. ஒரு கட்டத்துல ராமன் மயங்கி விழுந்துடுறாரு. ராமன் மயங்கி விழுந்தோட படைகள் எல்லாம் பயப்படுறாங்க, பின்வாங்கிடுறாங்க. இத பார்த்தோட சீதா தேவிக்கு பயங்கரமா கோபம் வருது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆதிசக்தி வெளிப்படுது. அப்ப சீதா தேவி பார்க்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? பயங்கர சக்தி வடிவம் எடுக்கிறாங்க. மகாகாளி போன்ற பயங்கரமான வடிவம் எடுக்கிறாங்க. கண்ணுல அனல் பறக்குது. பல ஆயுதங்கள் அவங்க கையில இருக்கு. சீதா தேவி நேரடியாவே வந்து 1000 தலை ராவணனோட போரிடுறாங்க. பயங்கரமா போர் செய்யறாங்க. அவனோட ஒவ்வொரு தலையா வெட்டிட்டு வராங்க. 1000 தலைகளும் கீழே விழுந்து கடைசியா அசுரன் இறந்து போகிறான். சீதா தேவி அங்க ஆக்ரோஷமா இருக்காங்க. அவங்க ஆக்ரோஷம் தனியில. இங்க ராமன் மயக்கம் தெளிச்சு எழுந்துட்டுறாரு. சீதா தேவியை பாக்குறாரு. சீதா தேவியோட ஆக்ரோஷத்தை தணிக்கணும் இல்லையா? அதுக்காக சீதா தேவியை பாராட்டுறாரு.
எப்படியெல்லாம் பாராட்டுறது தெரியுமா? பராசக்தி, பிரபஞ்சத்தின் தாய், உலகை காப்பாற்றும் சக்தி, இப்படி எல்லாம் சொல்லி சீதா தேவியை புகழ்ந்து ஸ்தோத்திரம் எல்லாம் செய்யறாரு. சீதா தேவியும் சாந்தம் அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இது இந்த கதை அற்புத ராமாயணம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்துல வருது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். விபீஷணனுக்கு இலங்கைக்கு மன்னனை முடிசூடிட்டு ராமர், லக்ஷ்மணர், சீதை, அனுமார், வானர படைகள் எல்லாரும் பாரதம் திரும்புறாங்க, அயோத்திக்கு திரும்புறாங்க. இந்த கதையில ஒரு கருத்து இருக்கு. என்னன்னாக்கா, சீதாதேவி ராணி சுகபோகங்களோட வாழ்ந்தவங்க. பொறுமையின் சின்னம், அன்பு, பாசம், தெய்வீக சக்தி, ஞானம் நிறைந்தவர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவங்க வலிமையானவங்க அப்படிங்கிறது, அந்த வலிமையை உலகுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ராமனால் இந்த படலம் நிகழ்த்தப்படுகிறது. ராமனே சகஸ்ர ராவணனை அழிக்க முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும். ராமனால முடியாதது என்ன இருக்கு? ஆனா சீதா தேவியோட வலிமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் செய்யற லீலை தான் இது. இந்த மாதிரி தான், அதாவது ராமனை போன்றே ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய பெண்களின் உணர்வுகளை புரிந்து அவர்களின் திறமைகளை முன்னிறுத்த துணை நிற்க வேண்டும். இங்க இன்னொரு விஷயமும் பார்க்கணும். சீதா தேவியால சகஸ்ர ராவணனே அழிக்க முடியும் அப்படின்னாக்க ராமனை அழிக்க முடியாதா என்ன? கண்டிப்பா அழிக்க முடியும். அவங்க ஏன் அதை செய்யல? ராமனுடைய அவதார நோக்கம் என்ன? ராமர் எதுக்காக அவதாரம் எடுத்தாரு? அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் ராம அவதாரமே ஏற்பட்டது. அதனாலதான் ராமருக்கு உகந்த அந்த பணியை தான் செய்யாமல் ராமருக்காக விட்டு கொடுத்து சீதை அமைதியாக ராமன் வருகைக்காக காத்திருந்தார். இதே போலத்தான், அதாவது ராமர் சீதைக்காக விட்டு கொடுத்ததும் சீதை ராமருக்காக விட்டு கொடுத்ததும், அதே போலவே நாமும் நம் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுகமாகவும் வாழலாம். ஜெய் ஸ்ரீராம்.